அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. வாங்க, இதில் ஒரு 8 நாணயம் இருக்குது. ஒரு நண்பர் எனக்கு புதுச்சேரி நாணயம் வேணும் சார், இருக்கிறதெல்லாம் நல்ல கண்டிஷனான நாணயமாக எனக்கு கொடுங்க அப்படின்னாரு. அவருக்காக வேண்டி இன்றைக்கி இந்த பதிவு. 8 நாணயம் இருக்குது. 8 நாணயமே கண்டிஷனான நாணயம்தான். இதில் வந்து 2 டைப் ஆஃப் புதுச்சேரி காயின்ஸ். இண்டோ பிரெஞ்சு. இது ஃப்ரெஞ்சு நாட்டினுடைய கஸ்டடியில் தான் அது இன்னும் முக்கால்வாசி இடம் இருக்குங்க. இந்தியாவில் அது வந்து ஒரு தனி யூனியன் பிரதேசம். டெல்லி ஒரு யூனியன் பிரதேசம், அந்தமான் ஒரு யூனியன் பிரதேசம், டையூ டாமன். அதுமாதிரி பாண்டிச்சேரியும் ஒரு யூனியன் பிரதேசம். காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்துச்சு, இப்போ இல்லை. ஏன்னா அங்கே இந்த ஜிஎஸ்டிலாம் அங்கே கிடையாது யூனியன் பிரதேசத்துக்கு. ஒரு பைக்கோ காரோ நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கிறது தான் அங்கே எடுத்தால் 30% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இங்கே 1 லட்ச ரூபான்னா அங்கே வந்து 70,000 ரூபா அந்த மாதிரி. வாங்க பார்ப்போம். 2 டைப் ஆஃப் காயின்ஸ்னால் என்னென்னா, ஒரு நாணயத்தில் வந்து எல்லா நாணயத்துலேயுமே ஒரு பக்கம் புதுச்சேரி அப்படின்னு எழுதியிருக்கும், இச்சு வராது, புதுச்சேரி அப்படின்னு எழுதியிருக்கும். மறுபக்கத்துலேருந்து சேவல் படம் போட்டிருக்கும், இன்னொரு இதில் லில்லி மலர் படம் போட்டிருக்கும். அந்த 2 விதமான நாணயங்கள். அது லில்லி மலரை விட சேவல் நாணயம் வந்து ரேர் காயின். அது கொஞ்சம் விலை அதிகமாகவும் உண்டு. வலைத்தளங்கள் இதை வாங்கணும்னா நீங்கள் 3000 ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியாது. நான் வந்து விலை ரொம்ப சீப்பாக தருவேன். என்கிட்ட இருக்கிறதே மொத்தம் இவ்வளோ தான், 8 நாணயம் தான். எல்லா ஆல்பத்தையும் பரட்டி பார்த்துட்டேன், மொத்தம் இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து நான் வாங்கின நண்பரோட ஹேண்ட் ரைட்டிங். இண்டோ ஃப்ரெஞ்சு தமிழ் லெஜண்ட் புதுச்சேரி 850 ரூபா. 1720 to 1835 வரைக்கும். 1835 தான் ஈஸ்ட் இந்தியா உள்ளே வருது. புதுச்சேரி அப்படின்னு இதில் எழுதியிருக்கு. நைட் நேரமாக வேறு இருக்குது. கீழே இருந்து செரினி போட்டிருக்கு, சாரி. மேலே வந்து பூ தூ போட்டிருக்கு, பூனா தூணா. புது அப்படிங்கிறதுக்கு இந்த இருக்கா, இது வந்து பூ, இது வந்து தூ, இது இது ரி, சரி, புதுச்சேரி. இந்த மேலே இது வரைக்கும் ஒரு கொண்டை இருக்குது, இப்படி சுற்றி இங்கே வந்து இப்படி போகுது. புதுச்சேரி நாணயம். பின்னாடி என்ன படம் போட்டிருக்கு, லில்லி மலர். இப்படி வச்சு பார்க்கணும், மலர் தெரியுதா, இது வந்து லில்லி மலர். ஒரு நாணயத்தை காமிச்சிருக்கேன். ஏன் தனித்தனியாக காமிக்கணும்னா, இது எது உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக தெரியுதோ நீங்கள் அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து எனக்கு அனுப்பிச்சா சரி. மொத்தமாக இருந்தாலும் உங்களுக்கு தனித்தனியாக உங்களோட பார்வைக்கு வந்துடும். புதுச்சேரி. இது சேனா. இதை போட்டிருக்கா, இது தொன்னை எழுத்து. மேலே வந்து பூத்து சேரி, புதுச்சேரி. இந்த பக்கம் லில்லி மலர். இது 2வது நாணயம். இது ரேட்டு 650 ரூபா. இது லில்லி ஃப்ளவர்னு எழுதியிருக்கு. தமிழில் வந்து புதுச்சேரின்னு எழுதியிருக்கு. இந்த பக்கம் லில்லி மலர். 3வது நாணயம். அது 650 ரூபா தான் எல்லாமே. தமிழ் ஸ்கிரிப்ட். இது 1000 ரூபீஸ் போட்டிருக்கேன். புதுச்சேரி. கீழே ரீ தனியாக வந்திருக்கா, புது, இதில் இச்சு வந்திருக்கு, புதுச்சேரி. இதுக்கடுத்து இன்னொரு சாணம் வேறு இருக்குது. மேலே பூத்து டிவைட் பண்ணிக்க, கோடு போட்டு டிவைட் பண்ணி கீழே வந்து புதுச்சேரின்னு போட்டு. இந்த பக்கம் லில்லி பூ கிடையாது, சேவல், காக் நிற்கிது பாருங்க. அதனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது.
கொடுக்கல. நான் இது இதனுடைய ஆக்சுவல் ரேட்டு 3200 இந்த போட்டுக்கொண்ட காக் பிரிண்ட்டுன்னு கொடுக்கல. நம்ம 50 100 குறைச்சி கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. யாருக்காக போகிறா? சேவல் அழகாக தெரியுது வருங்க. சேவலோட ரெக்க தெரியுது வருங்க. 1723 AD தமிழ், புதுச்சேரி, பாண்டிச்சேரி மின்ட் 122 122 இந்த போட்டுங்க. புதுச்சேரி 1000 ரூபா. அந்த காக் பிரிண்ட் போட்டால் மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. கிடைக்க மாட்டுக்கு, என்ன செய்ய, நாணயங்கள் கிடைக்க மாட்டுக்கு. லில்லி ஃப்ளவர் இதில் எழுதிக்குவாங்க மேலே பூ தூ சேரி புதுச்சேரின்னு எழுதிக்குவாங்க. இச்சு வர்றது உள்ளேன்னா பூ தூ சேரி இதுக்கு எழுது ரி புதுச்சேரி. அழகாக தெரியுது. தமிழ் லெஜண்ட், தமிழ் ஸ்கிரிப்டு 650. பின்னாடி லில்லி பூ. அதுக்கடுத்தது இது காக் புதுச்சேரி அப்வர்ட்ஸ் தமிழ் லெஜண்டு 22. இது சேவல் இந்த நிற்கிது வருங்க. சேவல் போட்டுமே ரேட் வந்து 650 ரூபா தான் போட்டிருக்கேன். இதில் சேவலுடைய ரெக்கெல்லாம் அழகாக தெரியுது. இல்லை இந்த போட்டிருக்கோம். புதுச்சேரி அழகாக நல்ல பிரிண்டட் சூப்பராக தெரியுது. லாஸ்ட் காயின் 850 புதுச்சேரின்னு எழுதியிருக்கு. இதில் புதுச்சேரி. இந்தோ ஃப்ரெஞ்ச் 1722 1835 தமிழ் லெஜண்ட் புதுச்சேரி. இந்த பக்கம் சேவல் காக் நல்லா தெரியுது. நல்ல பிரிண்ட் அழகாக தெரியுது. திக்னஸாக சூப்பராக தெரியுது. சேவல் கொண்டையோடு சேர்ந்து தெரியுது. ரேட்டு 850 ரூபா தான். ஒரு 6 நாணயம் மட்டும் 8 நாணயம் மட்டும் இதில் இருக்குது. வரிசையாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த 8 உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை மட்டும் வாங்கிக்கிடலாம். புதுச்சேரி நாணயம் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நாணயம் கிடைப்பது மிகவும் அரிதிலும் அரிதாக இருக்கின்றது. வலைத்தளத்துக்கு போய் சர்ச் பண்ணதில் எல்லாமே 3100 ரூபா போட்டிருக்கான். ஒவ்வொரு நாணயமும் 3100 ரூபாய்க்கு வாங்கி நான் உங்களுக்கு 650 ரூபாய்க்கும் 750 ரூபாய்க்கும் நான் கொடுக்க முடியாது. இது நான் ஏற்கனவே வாங்கி ஒரு 5-6 வருடங்கள் இருக்கும். திருவனந்தபுரத்தில் வந்து நாணய கண்காட்சியில் வாங்கினேன். அதுக்கு பேர் பானா அப்படின்னு பேர். பானா அப்படின்னா பிளாட்டலிக் அண்ட் நியூமிஸ்மெட்டிக் சொசைட்டி, நியூமிஸ்மெட்டிக்ஸ் அசோசியேஷன். அதான் PANA பிளாட்டலிக் அண்ட் நியூமிஸ்மெட்டிக்ஸ் அசோசியேஷன் பானா. அவங்க ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அங்கே போனேன். அங்கே தான் இந்த நாணயங்களை வாங்கினேன். மொத்தம் ஒரு 50 நாணயங்கள் வாங்கினேன். புதுச்சேரி நாணயம் 50 நாணயம் வாங்கினேன். அதில் 8 நாணயம் தான் மிச்சம் இருக்குது. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.